நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். கஷ்டங்களை தன்னுள்ளே மறைச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 1ல் ராகு, மாதத்தின் பிற்பகுதியில் 3ல் சூரியனும் சஞ்சரிக்கிறதால எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். பொருளாதார நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா சனி 2ல் இருக்கிறதால குடும்பத்தில் உள்ளவர்களாலையும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் செய்யறவங்கெல்லாம் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தவிர்த்துக்குங்க. கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள்லாம் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்களாம் சஷ்டி என்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்க ராசியில பயணம் செய்யக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சனியோடு சேர்ந்து பயணம் செய்கிறாரு. அதனால பேசும் வார்த்தைகள்ல கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படும். அதனால கலக்கமும் கலவரமும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம், நகை போன்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. யாரிடமும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போக வேண்டாம். பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மார்ச் மாதம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குள்ளே தேடுவதன் மூலம் உங்களுடைய குறைபாடுகளை கண்டறிஞ்சு அவற்றை நீக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். நிதி ரீதியாக நீங்கள் அதிகவும் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். உங்களுடைய மனதில் அதிகளவு ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது நிறைவேறத்துக்கு கடுமையாக உழைப்பீங்க. அதில் ஒரு சில தடைகள் தடங்கல்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அவ்வப்போது மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். அவ்வப்போது பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் முதல் வீட்டிலையும் பின்னர் 2ஆம் வீட்டிலையும் பயிற்சி ஆகிறாரு. அதனால பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையாக போராட்டம் இருக்கும். உங்களுடைய பணியை முழு உழைப்போடு செய்வீங்க. பணியிடத்தில் பாராட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம். உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு சில வாக்குவாதங்கள் வரலாம். இவை அனைத்தையும் மீறி உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். கல்வியில் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாத்தையும் சமாளித்து முழு கவனத்தோடு படிக்கும் வாய்ப்பை பெறுவீங்க. இதுதான் உங்களுடைய கல்வியில் நல்ல நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். மனதில் ஆர்வத்தை வரவழைச்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. பெற்றோரோட ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு தக்க விதத்தில் கை கொடுத்து உதவும்.
குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து அவருடைய பார்வை 10ஆம் வீட்டில் பெறுது. அதனால் பெற்றோரோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் உறவும் நல்லா இருக்கும். 2ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் இருக்கிறதால வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கட்டும், அல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, யாராக இருந்தாலும் வாக்குவாதம் அப்படிங்கிறது நல்லா செய்வாங்க. மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கிறது நல்லது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் முதல் வீட்டில் உச்சராசியான செவ்வாயோடு இணைந்திருக்கிறதால திருமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது நடக்கலாம். ஒரு சிலர்லாம் இந்த மாதத்தில் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. திருமணமானவர்கள்லாம் வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு சில நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தாலே உங்களுக்கு பல வழிகளிலும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் சனி உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால பொருளாதார ரீதியாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பணத்தை சேமித்து வைக்கிறதுல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே கையில் எவ்வளவு காசு இருந்தாலும் அதை செலவழிக்க தான் உங்களுக்கு கை போகுமே தவிர சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது உங்களுக்கு. சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட சேர்க்கை மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் இருக்கு. அதன் பிறகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால எந்த அளவு பொருளாதாரம் இருக்குதோ அந்த அளவு உங்களுக்கு கடன்களும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கண்கள், பற்கள், முடி தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களை தொந்தரவு செய்யும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சருமத்தையும் கவனிச்சுக்கிறது நல்லது. வெயில் நேரத்துல அதிகம் வெளியில செல்ல வேண்டாம். ஒரு சிலருக்கெல்லாம் தொண்டை வலி, தொண்டை புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல எதிர்பாராத சவால்கள் இருந்த போதிலும் மன உறுதியோடு செயல்படுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த நேரத்திலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இந்த மாதம் குடும்ப விஷயங்கள்ல அதிகமாக கவனத்தை செலுத்துவீங்க. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கணும். கவனத்தோடு செயல்படுறது அவசியம். கவனம் அப்படிங்கிறது உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுவதன் மூலம் கூட மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குடும்ப விஷயங்கள் எல்லாம் கோபத்தையும் பதட்டத்தையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலா அவர்களை புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமா சிந்திப்பதில் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல 3ஆம் நபரோட தலையீடு இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை தவறான புரிதல் காரணமாகவோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஒரு சில நேரத்தில் முடிவு எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒரு சிலர்லாம் உறவில் பிரிவை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. அதனால குடும்பத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகளின் தீவிரத்தை அதிகரிப்பாங்க. அதனால உங்களுடைய எந்த விஷயமா கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்லை தாய் தந்தையரோடு உங்களுக்கு உண்டான பிரச்சனையா இருக்கட்டும், அந்த 3 பேர்னா 3 பேர் நபருக்குள்ளேயே வைக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவியா இருந்தால் அந்த இருவருக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படி வெளியில சொல்வதால பல பிரச்சனைகளுக்கு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் நிதி சார்ந்த விஷயத்திலலாம் இந்த மாதம் விடாமுயற்சியும் பொறுமையும் தேவை. மிகப்பெரிய அளவில் நிதியை பயன்படுத்தணும் அப்படின்னா யோசித்து செய்கிறது நல்லது. வீடு, வாகனம், குடும்ப தேவைகள் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம். அதனால செலவுகள் குறித்து சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மகர ராசி மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல படிப்பு மற்றும் தேர்வுகள்ல கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு மாத தொடக்கத்தில் ஒரு சில தடைகள்லாம் ஏற்படலாம். தேர்வுகளில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். மாணவர்கள் எல்லாமே கவனிப்பு திறன், ஞாபக சக்தியில் ஒரு சில நேரத்தில் சரிவு அப்படிங்கிறது ஏற்படும். தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் அதை நீங்கள் சமாளிக்கலாம். பெண்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களை எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது இந்த மாதம். மகர ராசிக்காரர்கள்லாம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. தினமும் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் இருந்துச்சு அப்படின்னா தினசரி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. பல வழிகளிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு ஆஞ்சநேயர்.